வணக்கம். சென்னை ஐஏஎஸ் அகாடமி. இங்கே உங்களோட கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 56 பார்த்தோம் அப்படின்னா, இஃப் எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 2:3, தென் ஃபைண்ட் 6x மைனஸ் ஒய் இஸ் டு 3x ப்ளஸ் 2y அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த எக்ஸ் இஸ் டு ஒய்யை நாம் எக்ஸ் பை ஒய்ன்னு சொல்லி எழுத முடியும். அதாவது 2/3. அப்போ x is equal to 2, y is equal to 3 ஆகிடும். இப்போ நாம் அதை இவங்க கேட்டுக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து 6x அப்படிங்கிறது 2 இல்லைங்களா? அப்போ 6 × 2 மைனஸ் 3 is to 3 × 2 ப்ளஸ் 2 × 3 அப்படின்னு ஆகிடும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 × 2 is equal to 12, 12 minus 3 is equal to 9, is to 3 × 2 6 ஆகும், 2 × 3 6 ஆகும், 6 + 6 12 ஆகிடும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 கிடைக்கும். 9 is to 12, அதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 3 is to 4 கிடைக்கும். தென் நம்ம இப்போ 6x minus y is to 3x plus 2y is equal to 3 is to 4. Then answer is option D. Next question number 57 எடுத்துக்கங்க. 57 பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரொபோர்ஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரொபோர்ஷன் படி 2 is to x is to x is to 32 கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்? ப்ரொபோர்ஷன் படி பார்த்தோன்னா நம்ம ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ்னால் இடைநிலை, சரிங்களா? இடைநிலைகள், இடையில் உள்ளவை, ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் அப்போ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் என்ன பார்த்தோன்னா, இப்போ மிடில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எக்ஸாக தான் இருக்கும். அப்போ x × x நமக்கு x² ஆகும். அப்போது எக்ஸ்ட்ரீம்ஸ் ப்ராடக்ட் எக்ஸ்னா 2 × 32 is equal நமக்கு 64 கிடைக்கும். இப்போ x² is equal to 64 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும்? 8 இருக்கும். அப்போ தென் வேல்யூ ஆஃப் x is equal to 8. இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 57க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 58 எடுத்துக்கங்க. கொஸ்டின் நம்பர் 58 பார்த்தோன்னா, the sum of two numbers is 40 and the difference is 4, then the ratio of two numbers is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னா sum of two numbers, அந்த டூ நம்பர் நம்ம x and y எடுத்துக்கலாம். சம்னா x + y இல்லைங்களா? அப்போ x + y is equal to 40 சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தி ரேஷியோ, சாரி நெக்ஸ்ட் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 4 கொடுத்தோன்னா அப்போ x - y இல்லைங்களா? x - y is equal to 4ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2x is equal y அது ப்ளஸ் y - y கேட் கேன்சல் ஆகிடும். 2x is equal to நமக்கு 44ன்னு சொல்லி கிடைக்கும். ஃபைனலாக அப்போ x is equal to நமக்கு 22ன்னு கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 22 ப்ளஸ் y is equal to 14 இருக்கும். அப்போ y is equal to 40 - 22 18 கிடைக்கும். நம்ம வந்து அவங்க கேட்டது ரெண்டுத்துக்கான ரேஷியோ, அதாவது x is to y கேட்டிருக்காங்க, is equal to நமக்கு 22 is to 18 கிடைக்கும். அதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11 is to 9 கிடைக்கும். தென் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஸ்டின் நம்பர் 58க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 59 எடுத்துக்கோங்க.
நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே மாடல் தான். x is to y is equal to 3:5 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதேபடி x by yன்னு எழுதலாம். அதை எழுதும்போது அப்போ x is equal to 3 ஆகிடும், y is equal to 5 கிடைக்கும். இப்போ எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 into x, அதாவது xோட மதிப்பு 3ன்னு இருக்குது, ப்ளஸ் 3 into y, yோட மதிப்பு 5ன்னு இருக்குது. சரிங்களா, ஈஸ்ட்டு நமக்கு 15x, 15 into நமக்கு 3 அப்படின்னு இருக்கும், மைனஸ் 2yன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 into ஒயோட மதிப்பு 5 இல்லைங்களா, சப்ஸ்டியூட் பண்ணது தான். இது சிம்பிளாக இது 3 into 5 15, 3 into 5 15, மொத்தம் சம் வந்து 15 + 15 13 கிடைக்கும். ஈஸ்ட்டு 15 into 3 45 கிடைக்கும். இங்கே 2 into 5 10 கிடைக்கும். அப்போது 45 - 10 is equal to 35 இருக்கும். அப்போ 30:35 சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6:7 கிடைக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 59 ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி 6:7. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 60 பார்த்தோம் அப்படின்னா if x by 5 is equal to y by 8 then find x plus y is to y plus 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் இங்கே x by 5 is equal to y by 8ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ரெண்டுத்தையும் y இந்த பக்கமும் 5 அந்த பக்கம் கொண்டு போனோம்னா x by y is equal to 5 by 8 அப்படின்னு ஆகிடும். இப்போ நம்ம அப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒயோட வேல்யூ 8ன்னு ஆகிடும். அப்போ x + y, எக்ஸோட வேல்யூ என்னது 5 இல்லைங்களா, அப்போ 5 + 5 ஈஸ்ட்டு y + 8, ஸோ ஒயோட மதிப்பு 8 இல்லைங்களா, அப்போ 8 + 8ன்னு ஆகிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 + 5 10 ஈஸ்ட்டு 8 + 8 நமக்கு 16 கிடைக்கும். ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5:8. தென் ஆன்சர் இஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 5:8. அதாவது கொஸ்டின் நம்பர் 60க்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 61 எடுத்துக்கங்க. கொஸ்டின் if 1/5 is to 1/x is equal to 1/x is to 1/1.25 then find the value of x ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் இது வந்து ப்ரொபோர்ஷன் கொஸ்டின் தான். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/x இருக்குது. இப்போ 1/x into 1/x is equal to 1/5 into 1/1.25 இருக்கும். ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 1/x² அப்படின்னு கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு இங்கே 1/6.25 கிடைக்கும். அப்போ நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அப்போது 1/x is equal to 1/2.5 கிடைக்கும். நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ நேராகவே எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x is equal to உங்களுக்கு 2.5 கிடைக்கும். Then finally answer is x is equal to 2.5. இப்போ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62. நம்பர் 62 எடுத்துக்கோங்க. கொஸ்டின் 62 பார்த்தோன்னா if 30% of b minus a is equal to 18% of a plus b then the ratio of a is to b சொல்லி கேட்டிருக்காங்க. 30% of a b minus a பார்த்தோன்னா நம்ம எப்படி எடுக்கணும்னா 30/100 into b minus a is equal to 18/100 into a plus bன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா, இப்போ நேராகவே நமக்கு இங்கே இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரெண்டு 100 நமக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சுருக்கணும் அப்படின்னா நேராகவே 6ஆல் சுருக்கலாம். இது வந்து 5 டைம்ஸும், சரி இது பார்த்தோன்னா 3 டைம்ஸும் சுருக்க முடியும். 6ஆல் அடித்தோம் அப்படின்னா 6ஆல் அடித்தா 5 டைம்ஸும், 18 6ஆல் அடிச்சுன்னா 3 டைம்ஸும் அடிக்க முடியும். ஃபைனல் நமக்கு இங்கே 5b minus 5a is equal to 3a plus
3bன்னு கிடைக்கும். சரி, இந்த நம்ம இப்போ வந்து இந்த 3a இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆகும், சரி ப்ளஸ் ஆகும். அப்போ 8a இஸ் ஈக்குவல் டு நமக்கு 2b அப்படின்னு ஆகும். சரிங்களா, ஃபைனலி நம்ம a பை b பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2/8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது ரெண்டையும் சுருக்கணும் அப்படின்னா நமக்கு 1/a/b இஸ் ஈக்குவல் டு 1/4ன்னு ஆகும். இப்போ a/b இஸ் ஈக்குவல் டு நமக்கு நேராகவே a/b இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1/4ன்னு சொல்லி கிடைக்கும். ஃபைனலி ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நமக்கு ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 62க்கு நமக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 63. இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30% of x is equal to 60% of y, then x is to y is என்னன்னு சொல்லி கேட்டிருங்க. 30% x பார்த்தோம்னா நமக்கு நம்ம எப்படி எழுதுவோம், 30/100x is equal to 60/100y அப்படின்னு சொல்லி எழுதுவோம். நேராகவே பார்த்தா நம்ம 100 கேன்சல், 60 2 அடிச்சுன்னா 1, நேராக நீங்கள் 30ஆகவே அடிக்க முடியும். 60யும் 30யும் அடிச்சோன்னா இது 60 30 2 டைம்ஸ் வரும், இங்கே 1 டைம் வரும். இப்போ நேராக நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஃபைனலி 1x is equal to 2yன்னு இருக்கும். இப்போ x/y is equal to 2/1ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ x is to y is equal to 2:1ன்னு சொல்லி கிடைக்கும். தென் ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு 2:1 கிடச்சிருக்கும். இப்போ கொஸ்டின் நம்பர் 63க்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 64 எடுத்துக்கங்க. இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா in a village 15% are children, 40% are women. There are 900 people in the village. What is the ratio of men சொல்லி கேட்டிருக்காங்க. மென்னோடைய ரேஷியோ சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம நேராகவே பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம உள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகக்கூட தேவையில்லை. இப்போ நம்ம அது எக்ஸாக கூட இருக்கட்டும் நமக்கு, சரிங்களா, பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணோன்னா நம்ம இப்போ 15% 40% அந்த ரிமைனிங் வந்து மென்னாக இருக்காங்க இல்லைங்களா. அப்போ நம்ம நேராகவே வந்து 15%, சரிங்களா, அண்டு அகெயின் ஈஸ்ட்டு 40% வந்து விமனாக இருப்பாங்க. அகெயின் நம்ம பார்த்தோன்னா மென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரிமைனிங் 45% மென்னாக தான் இருப்பாங்க, சரிங்களா. அவங்க நம்மளை கேட்டிருக்கிறது ரேஷியோ ஆஃப் மென், விமன் அண்ட் சில்ட்ரன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இது வந்து மென்னோடது, மென் வந்து பிஃபோராக போட்டுருங்க 45%, சரிங்களா, ஈஸ்ட்டு. விமன் மிடிலே தான் இருக்காங்க. விமன் பார்த்தீங்கன்னா 40%, சரிங்களா, ஈஸ்ட்டு. ஃபைனலி சில்ட்ரன் பார்த்தோன்னா 15% இருப்பாங்க. இது நம்ம சுருக்குனாலே நமக்கு நேராகவே எல்லாமே எக்ஸ்ன்னு நம்ம 900ல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஓகே தான், சரிங்களா. அப்போ இங்கே நமக்கு எல்லாமே ஃபைல் அடிக்க முடியும். 9:8:3ன்னு கிடைக்கும், சரிங்களா. அப்போ நம்ம மென், விமன் அண்டு சில்ட்ரனோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:8:3. தென் ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 64 பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 65 எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா if 40% of a number is equal to 2/3 of another number, what is the ratio of first number to the second number அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. அப்போ நேராகவே நாம் இதை, சரிங்களா, 40% இஸ் நத்திங் பட், சரிங்களா, 40% பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 40% நமக்கு வேணும். நேராகவே 2/5 of the number is equal to, அப்போ எக்ஸ் எடுத்துக்கலாம், இஸ் ஈக்குவல் டு 2/3 of yன்னு சொல்லி எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ எடுத்தாச்சுன்னா நமக்கு நேராகவே இங்கே பார்த்தோன்னா 2 கெட் கேன்சல் ஆகிடும். பார்த்தீங்கன்னா 3x இஸ் ஈக்குவல் டு 5yன்னு ஆகிடும். இப்போ x/y இஸ் ஈக்குவல் டு பார்த்தோன்னா நமக்கு நேராகவே 5/3. ரேஷியோ பார்த்தோன்னா x:y நமக்கு இங்கே 5:3ன்னு சொல்லி கிடைக்கும். தென் ஃபைனலி ஆன்சர் பார்த்தோன்னா நமக்கு
கொஸ்டின் 65க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 66 எடுத்துக்கோங்க. ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க 3:4 அண்ட் த எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. த ஃபஸ்ட் நம்பர் இஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ரேஷியோ பார்த்தோன்னா நமக்கு தெரியும். எனக்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக 3x அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அதர் நம்பர் வந்து 4xன்னு இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ எல்சிஎம் எடுக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சரிங்களா? எக்ஸ் காமனாக எடுத்துப்போம், அன்காமன் நம்பர்ஸ் எடுத்துப்போம். அப்போ 3 × 4 × x இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம்மாக இருக்கும். எல்சிஎம் வந்து 180. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப இதை நமக்கு நேராகவே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராடக்ட் இங்கே ப்ராடக்ட் பார்த்தோன்னா 12x கிடைக்கும். 12x இஸ் ஈக்குவல் டு நமக்கு 180 கிடைக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 15 சொல்லி கிடைக்கும். ஸோ x 15 அப்படின்னா எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண நம்மளுக்கு எழுதுதாங்கள அதில் முதல் எண் இரண்டு முதல் எண் பார்த்தா 3xஆக இருக்கும். எக்ஸோட 15. அப்போ 3 × 15 45 கிடைக்கும். அப்போ கொஸ்டின் நம்பர் 66க்கு ஆன்சர் பார்த்தோன்னா 45. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 67. குறிப்பிட்ட தொகை வந்து அதாவது a sum of money is to be distributed among A, B, C, D in the proportion 5:2:4:3. C gets ₹1000 more than D. What is B's share? சரிங்க, நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும் தெளிவாகவே 5:2:4. அப்போ அந்த மணி வந்து இவங்க 5 ஷேர்ஸ் இல்லையா, 5x, இன்னொருத்தருக்கு 2x, Dக்கு, Cக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 4x கிடைக்குது, Dக்கு 3x கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுங்கள், சி இது வந்து டியை விட 1000 அதிகமாக இருக்கணும். இப்போ சிக்கும் டிக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும் நம்ம. இப்போ சியோட அமௌண்ட் வந்து 4x, டியோட அமௌண்ட் 3x, வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1x. சரிங்களா? அப்போ இங்கே நீங்கள் சியோட அமௌண்ட் டியோட மைனஸ் பண்ணால் அதாவது வித்தியாசம் 1000 சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ 1x இஸ் ஈக்குவல் டு 1000 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எடுத்து பின்னு பங்கு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே சியோட அதாவது நம்ம 1x இஸ் ஈக்குவல் டு 1000. அப்போது இங்கே பியோட வேல்யூ பார்த்தோன்னா 2x வேல்யூ. அப்போ 2x 1x இஸ் ஈக்குவல் 1000. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 2000 இருக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 67க்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 68. இப்போ A/B கொடுத்துருக்காங்க, B/C அண்ட் C/D கொடுத்துருக்காங்க. ஃபைனலி A/D வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியுது ரேஷியோ இல்லைங்களா, பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவுமே A, B, C அண்ட் D எடுத்துப்போம். எழுதுனா A/B பார்த்தீங்கன்னா 8 அண்டு 15, B/C பார்த்தோன்னா 5 அண்ட் 8, C/D பார்த்தோன்னா 4 அண்ட் 5. இப்போ கேப்ஸ் ஃபில் பண்ணுவோம். அங்கே 15, இங்கேயும் 15 வந்துடும். இந்த கேப்பில் 8 இருக்கும். இங்கே ஃபைனலாக தான் இருக்குது. இங்கே 5 வந்துடும். இங்கே 4, இங்கே 4. நமக்கு இங்கே தேவை வந்து ஏவும் டியும் மட்டும்தான். சரிங்களா? பார்த்தாச்சுன்னா இப்போது 8 இங்கே பார்த்தோன்னா 8 × 5 நமக்கு 8 × 5 வந்து 40, 40 × 4 160 கிடைக்கும். 160 ஏவோட வேல்யூ. டியோட வேல்யூ பார்த்தோன்னா நம்ம 15 × 8 பார்த்தோன்னா நமக்கு 120 கிடைக்கும். 120 × 5 பார்த்தோன்னா நமக்கு 600 கிடைக்கும். அப்போ நம்ம நேராகவே A/D பார்த்தோன்னா 120:600 தான் பார்க்கணும். சரி 160, சாரி ஏவோட வேல்யூ வந்து நம்ம இங்கே 160ன்னு பார்த்தோம். 160:600. ரெண்டுத்தையுமே காமனாக ஒரு நம்பர் அடிக்கணும். 40 அடிக்கலாம். 40 அடிச்சுன்னா நமக்கு இது நேராகவே இங்கே 4 டைம்ஸும் இங்கே இங்கே 15 டைம்ஸும் இருக்கும். சரி, அப்போ 4:15 A/D பார்த்தீங்கன்னா 4:15 கிடைக்கும். ஸோ தென் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 68க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 69 எடுத்துக்கங்க. 69 எடுத்துக்கங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா if ₹782 be divided into 3 parts proportional to 1/2 2/3 3/4, then the first part என்னன்னு சொல்லிக்கிறோம். முதல்ல நம்ம இதை வந்து காமன் ரேஷியோஸாக மாற்றணும். இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூஸை 1/2 2/3 3/4
இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல பேஸ் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோன்னா 2 3 4 12 கிடைக்கும். இப்போ இது 12 மாறினா இது என்ன ஆகிடும், 6 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. இப்போ இது 6 ஆகிடும். 6/12 ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், இப்போ இங்கே 4 மல்டிப்ளை பண்ணணும். 4 மல்டிப்ளை பண்ணால் இது 8/12 ஆகிடும். இங்கே 3 மல்டிப்ளை பண்ணணும். ஈஸ்ட்டு 3 4 லாஸ்ட் ஒன்று 3 மல்டிப்ளை 9/12 ஆகும். இப்போ ஃபைனலி வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா இஸ் ஈக்குவல் டு 6:8:9 சொல்லி கிடைக்கும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஷேர்ஸ் 8 ஷேர் 9 ஷேர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 23 ஷேர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது 782 23 ஷேர்ஸாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ 782 டிவைட் பை 23 அவங்க கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு ஷேர் மட்டும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஷேர் பண்ணி இன்ட்டு 6ஆக இருக்கும். இப்போ 782 பார்த்தீங்கன்னா நமக்கு 23 எத்தனை டைம் வரும்னு பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட 28 டைம்ஸ் வருமா கிட்டத்தட்ட. அதாவது 230 into 690 30 எஸ் 38 இது 1 டைம். இங்கே 38 டைம்ஸ் வரும். again 38 into 6 பார்த்தோம் அப்படின்னா நம்ம 180 ஒரு 48 2 69 நோட் பண்ணிக்க. கொஸ்டின் நம்பர் 69 எடுத்துக்கங்க. 69 பார்த்தோன்னா if rupees 782 be divided into 3 parts proportional to 1/2 2/3 3/4 then the first part is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் பகுதி என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த ரேஷியோஸில் நம்ம ஸ்ட்ரெயிட் வேல்யூஸாக மாற்றணும். 1/2 2/3 3/4. இப்போ நம்ம இது மாற்றணும் அப்படின்னா ரேஷியோஸை மாற்றணும். இப்போ வந்து ஹோல் ரேஷியோஸை மாற்றணும்னா 2 3 4 எல்சிஎம் எடுக்கணும். 2 3 4 எல்சிஎம் தான் 12 கிடைக்கும். இப்போ இது 12 மாறினா 6 மல்டிப்ளை பண்ணும். அப்போ இது 6/12 மாறும். செகண்ட் இது 12 மாறினா 4 மல்டிப்ளை பண்ணும். பண்ணால் 8/12 மாறும். இதை 3 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 9/12 மாறும். இப்போ ஃபைனலி நமக்கு ரேஷியோ பார்த்தோன்னா 6:8:9 சொல்லி கிடைக்கும். ஓவரால் டோட்டல் ஷேர்ஸ்னால் 23 ஷேர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஷேரு 6 பார்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ டோட்டல் அமௌண்ட் 782 23 ஷேர்ஸாக பிரித்து இன்ட்டு 6 பண்ணால் நமக்கு ஏவோட அதாவது ஃபஸ்ட்டு ஷேர் என்னன்னு சொல்லி கிடச்சிரும். இப்போ 23 நம்ம 782 அடிச்சோம்னா நமக்கு இது ஒரு முறையும் இங்கே 34 டைம்ஸ் டிவிசிபிள் ஆகும். அப்போ 34 into 6 பார்த்தோன்னா நமக்கு ஃபைனலி 180 + 424 204 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 70 எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the ratio of 3 numbers is 3:4:7 and their product is 18,144. the numbers are சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 3 நம்பர் பார்த்தோன்னா நமக்கு நேராகவே இப்போது ஒன்று வந்து 3x அது ஒன்று 4x அண்டு 7xன்னு இருக்கும். இது மூணையும் ப்ராடக்ட் பண்ணால் சரிங்க, அதாவது பெருக்குனா என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிங்களா ஓகே 12 into 7 84x கிடைக்கும். அப்போ 84x is x cube ஆகும். 84x cube கிடைக்கும். 84x cube is equal to 18,144 இருக்கும். ஸோ அப்போ x cube is equal to பார்த்தோன்னா 18,144 divided by 84 18,144 divided by 84 அப்படின்னு பார்த்தா அதாவது x cube வேல்யூ சரிங்களா. அப்போ x cube is equal to நமக்கு இப்போ இங்கே 84 எத்தனை டைம் வரும் பார்த்தோன்னா 216 டைம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. 200 x cube 216 அப்படின்னா x is equal to நமக்கு 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 6 கிடச்சாச்சு சரிங்களா. கிடச்சாச்சு அப்படின்னா நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, அந்த 3 எண்களை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது ஒன்று வந்து 3x இருக்கும். 3x அப்படின்னா 3 into 6 வந்து 18, இன்னொன்று 4x இல்லைங்களா. 4xன்னு 4 into 6 வந்து 24 இருக்கும். அந்த நம்பர் 7 into 6 7 into 6 பார்த்தோன்னா நமக்கு 42 கிடைக்கும். அப்போ 3 நம்பர்ஸ் பண்ணால் 18 24 and 42. அப்போ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 70க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 71 எடுத்துக்கங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா
salaries of Ravi and Rahul are in the ratio 2:3. If the salary of each is increased by 4,000, the new ratio becomes 40:57. What is the Rahul's present salary சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க சேலரி வந்து 2x:3x இருக்குன்னு வச்சுக்கிங்க. அப்போ அதை நம்ம 2x பை அந்த அமௌண்ட் 2x அமௌண்ட்டாக இருக்கும், இன்னொன்று 3x அமௌண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க, 4,000 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால், இன்க்ரீஸ் பண்ணால், அதாவது ஆட் பண்ணால் அவங்களுடைய சேலரி என்ன ஆகுதுன்னா ரேஷியோ இது கூட 2xோட 4,000 ஆட் பண்ணால் அது 40 ரேஷியோவாக மாறுது. 3x அமௌண்ட்டோட 4,000 ஆட் பண்ணால் அது 57 ரேஷியோவாக மாறுது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம பண்ணாச்சுன்னா இப்போ 54 இந்த பக்கம் வந்துடும். இப்போ 54 × 2x நமக்கு 114x ப்ளஸ் 54 × 4,000 பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 22,000 சரி 2,28,000 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 40 × 3x பார்த்தோன்னா 120 நமக்கு 120x ப்ளஸ் 40 × 4,000 பார்த்தோன்னா நமக்கு 1,60,000 கிடைக்கும். 1,60,000 கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ இந்த 120x இந்த பக்கம் கொண்டு வந்தால் 114x போயிடும். போயிடுச்சு நமக்கு இங்கே 6x இருக்கும். 6x இஸ் ஈக்குவல் டு 2,28,000 1,60,000 போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் 68,000 கிடைக்கும். 6x இஸ் ஈக்குவல் டு 68,000 கிடைக்கும். சரி, நம்ம இப்போ கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு ராகுலின் தற்போதைய ஊதியம், ராகுலோட ஊதியம் பார்த்தீங்கன்னா 3x வேல்யூ தான். அப்போ நம்ம வந்து இது 6x = 68னா 3x இஸ் ஈக்குவல் டு நமக்கு 34,000 கிடைக்கும். அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு 3x தான் வந்து ராகுலோட சேலரி இல்லைங்களா. இப்போ ராகுலோட சேலரி நமக்கு 34,000 கிடைக்கும். தென் ஃபைனலி ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு 34,000 ப்ளஸ் நமக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணி 4,000 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணால் அப்போது 38,000 ஆகிடும். தென் கொஸ்டின் நம்பர் 71க்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா 38,000 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 72 எடுத்துக்கங்க. இது ₹1,210 were divided among ABC so that A:B is equal to 5:4 and B:C is equal to 9:10. then C getsன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா முதல்ல ரேஷியோஸை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 5 and 4, இங்கே வந்து 9 and 10 இருக்குது. சரிங்களா. இப்போ நம்ம பார்த்தோன்னா இங்கே ஃபில் பண்ணோன்னா இங்கே 4 இங்கே 9 இருக்கும். அப்போ வந்து நம்ம நேராகவே 45 இங்கே வந்து 36 இங்கே 40ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா. இப்போ 45:36:14 இருக்கும். நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கிறது சிக்கு கிடைக்கும் தொகை கேட்டிருக்காங்க. சரி, மொத்தம் என்ன ஷேர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 ஷேர்ஸ் 121 ஷேர்ஸ் கிடைக்கும். அப்போ 1,210 121 ஷேர்ஸாக பிரிப்பாங்க. அப்போ 121 டிவைட் பண்ணி இன்ட்டு சியோட ஷேர்ஸ் பார்த்தோன்னா 40 ஷேர்ஸ் கிடைக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 121 இதை அடிச்சுன்னா 10 டைம்ஸ் வரும். 10 × 40 is equal to 400. But the answer is question number 72 option B. Next question number 73. பார்த்தீங்கன்னா 2 numbers are in the ratio 1:2. If 7 is added to both, the ratio changes to 3:5. The greatest number is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம 1x + 7 இது 1x அப்படிங்கிறது ஒரு வேல்யூவாக இருக்கும். டிவைட் பை நம்ம 2x + 7 ஆட் பண்ணும்போது இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது 3ஆக மாறுது, இங்கே 5ஆக மாறுது.
கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 5x + 35 is equal to 6x + 21 சொல்லி கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா x is equal to நமக்கு 14 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 14 கிடைச்சாச்சுன்னா நம்ம என்ன கேட்குறாங்கன்னா 2 நம்பரில் பெரிய நம்பர் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா நமக்கு இங்கே இருக்கிறது 2x தான் பெரிய வேல்யூ. இப்போ 2 இன்ட்டு அப்போ எக்ஸோட வேல்யூ 14 கிடச்சிருக்கு. 2 × 14 பார்த்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும். அண்ட் ஃபைனலி ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 73க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 74. A bag contains 10 paise, 25 paise and 50 paise coins in the ratio 4:9:5 amounting to ₹206. Find the number of coins of each type னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 10 பைசே காயின்ஸ் இல்லைங்களா? இப்போ அது வந்து 4 ரேஷியோவில் இருக்குது. அப்படின்னா 4x அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போ 10 பைசா 1 ரூபாய் நம்ம மாற்றினா என்ன பண்ணலாம்? இப்போ நமக்கு அதோட காயின்ஸோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 4xஆக இருக்கும். அதை நம்ம 1 ரூபாய் மாற்றினா /10 பண்ணுவோம். ப்ளஸ் அகெயின் இந்த 9x வந்து பார்த்தீங்கன்னா 25 பைசா காயின்ஸ் நம்பர் ஆஃப் காயின்ஸ் 25 காயின்ஸ். அது 1 ரூபாய் மாற்றினா /4 ப்ளஸ் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5x நம்பர் ஆஃப் 50 பைசா காயின்ஸ். 50 பைசா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 5x இருக்கும். அதை நாம் 1 ரூபாய் மாற்றினா /2. சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு நமக்கு ₹206 கிடைக்கும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே பார்த்தோன்னா இதில் இப்போ 2, 4 and 10க்கு எல்சியம் பார்த்தீங்கன்னா 20 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 20ல் இது 20 ஆகுனா 2ல் மட்டும்னா அப்போ இது 8xஆக மாறும். ப்ளஸ் இது வந்து 5ல் பண்ணிங்கன்னா 45xஆக மாறும். அண்டு இது 10ஆல் பண்ணிங்கன்னா 10ஆல் பண்ணோன்னா ப்ளஸ் இது 50x ஆகும். $50x ஆகும். இஸ் ஈக்குவல் டு நமக்கு 206 × 20 அங்கே பை 20 வரும் இல்லைங்களா? எல்சிஎம் 20 கிடைக்கும். சரி, இப்போ அதனால எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்ம 103 நமக்கு மொத்தமாகவே 103x கிடைக்கும். 103x இஸ் ஈக்குவல் டு 206 × 20 இருக்கும். 103 வந்து ஒரு முறையும் இங்கே 206ல் 2 முறையும் ஆகும். அப்போ x இஸ் ஈக்குவல் நம்ம ஃபைனலி 40 காயின்ஸ் இருக்கும். சரி, எக்ஸோட வேல்யூ 40 கிடைக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 4x இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 4x ரேஷியோவில் இருக்கும். அப்போ 4 × 40 பார்த்தீங்கன்னா 160, அதாவது 10 பைசே காயின்ஸு. இங்கே பார்த்தா 9x இருக்கும். 9 × 40 பார்த்தீங்கன்னா நமக்கு 360 கிடைக்கும். 360 காயின்ஸ் வந்து நமக்கு 25 பைசே காயின்ஸ் இருக்கும். 5x 5 × 40 200 இருக்கும். நமக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 160, 360 and 200. இப்போ கொஸ்டின் நம்பர் 74க்கு ஆப்ஷன் சி. எஸ், கொஸ்டின் நம்பர் 75. 75 பார்த்தோன்னா a mixture contains alcohol and water in the ratio 4:3. If 5 liters of water is added to the mixture, the ratio becomes 4:5. Find the quantity of alcohol in the given mixture சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 4xனால் அதை நம்ம வந்து 4x குவான்டிட்டி லிட்டர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 3x லிட்டர்ஸ் வந்து நமக்கு வாட்டர் இருக்குது. வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க நமக்கு 5 லிட்டர்ஸு. அப்போ இது கூட 5 லிட்டர்ஸ் ஆட் பண்ணும்போது இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாறுது? 4/5ஆக மாறுது. சரிங்களா? இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 20x இஸ் ஈக்குவல் டு 12x + 20 மாறும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த பக்கம் வந்தாச்சுன்னா 8x இஸ் ஈக்குவல் டு 20 கிடைக்கும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஃபைனலி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2.5 சொல்லி கிடைக்கும்.
இப்போ எக்ஸோட வேல்யூ 2.5 அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிற கலவையில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் அளவை கேட்டிருக்காங்க. 4x லிட்டர்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ 2.5னா 4 × 2.5 லிட்டர்ஸ் இருக்கும். அப்போ 10 லிட்டர்ஸ் கிடைக்கும். தென் ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 75க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76 எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா A and B together have rupees 1210. If 4/15 of A's amount is equal to 2/5 of B's amount, how much amount does B have ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 4/15 இல்லைங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4/15 of A, 4/15 of A is equal to 2/5 of Bன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 வந்து நமக்கு ஒரு முறையும் இங்கே 4 2 முறையும் 2 டைம்ஸ் ஆகும். 5 இது 3 டைம்ஸும் இங்கே 1 டைம் ஆகும். சரி, இப்போ எடுத்துனா இப்போ 2A is equal to நமக்கு 3Bன்னு சொல்லியிருக்கும். ஸோ அப்போ A/B is equal to பார்த்தோன்னா நம்ம 3/2ன்னு சொல்லி கிடைக்கும் நமக்கு. அண்ட் A/B பார்த்தோன்னா நமக்கு 3:2ன்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? டோட்டல் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ஷேர்ஸு. பியோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. பி வந்து 2 ஷேர்ஸ் வச்சுருப்பார். அப்போ 1210 / 5 × 2 ஆகும். 1210 நீங்கள் 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா சரி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இது ஒரு முறை இங்கே 242 கிடைக்கும். 242 டைம்ஸ் 5 வரும். 242 × 2 பார்த்தீங்கன்னா நமக்கு 484 கிடைக்கும். அண்ட் ஃபைனலி கொஸ்டின் நம்பர் 76 ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 77 பார்த்தீங்கன்னா இஃப் தி ரேஷியோ ஆஃப் the ages of Maya and Saya is 6:5 at present, and 15 years from now the ratio will get changes to 9:8. Then find Maya's present age. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மாயா அண்ட் சாயாவோட ஏஜ் பார்த்தீங்கன்னா இது 6x இருக்கும். அவங்க இன்னொருத்தரோட வயசு 5x இருக்கும். சாயாவோட வயசு 15 years from now. இப்போ 15 வருஷத்துக்கு இப்போதுலேருந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ரேஷியோ வந்து 9:8 ஆகுது. அப்போனா 16x இப்போது அவங்களோட வயசு, இன்னொருத்தர் சாயோட வயசு 5xன்னு எழுதிக்கிட்டா +15 அப்போ ஃப்ரம் நவ் இல்லைங்களா, +15 is equal to நமக்கு 9/8ன்னு சொல்லி மாறும். ஸோ இது சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு 48x plus 120 is equal to 45x plus 135 கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 45 3x is equal to நமக்கு 15 சொல்லி கிடைக்கும். அப்போ x is equal to 5 இருக்கும். அவங்க கேட்டுக்கிறது நம்மள சாயா மற்றும் மாயாவின் தற்போதைய வேதிக்கிறாங்க. மாயாவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 6x. இப்போ 6 × 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 30 கிடைக்கும். சரிங்களா? தென் அப்போது மாயாவோட தற்போதைய 30 years. கொஸ்டின் 77 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 78. இங்கே பார்த்தீங்கன்னா in a mixture of 60 liters the ratio of milk and water is 2:1. If this ratio is to be 1:2 then what is the quantity of water to be further added சொல்லி கேட்டிருக்காங்க. 60. இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம 60 டோட்டல் குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 liters. அதில் 2:1னா 40 liters வந்து மில்க் இருக்கும், 20 liters வந்து நமக்கு வாட்டர் இருக்கும். அப்போ நம்ம அது வந்து எழுதும்போது 40/20 எழுதலாம். அவங்க ப்ளஸ் வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க. x liters வாட்டர் ஆட் பண்ணுறாங்கன்னா அதோட ரேஷியோ என்ன மாறுதுன்னா 1/2 மாறுது. சரி, இப்போ இது சிம்பிளி பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடையாது. அதுதான் இப்போ நமக்கு ஆன்சரும் கூட. இப்போ 2 அந்த பக்கம் இந்த 1 இந்த பக்கம் வந்தாச்சுன்னா அப்போ 80 is equal to 20
ப்ளஸ் எக்ஸாக இருக்கும். சரி, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 60 ஆகிடும். அப்போ மொத்தமாக என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, 60 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணியிருப்பாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 78க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 60. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 79 எடுத்துக்கங்க. இப்போ 30% ஆஃப் A is equal to 0.25% of B and 1/5 of C. Then find the ratio of A is to B C ன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா 30% ஆஃப் A அதை எப்படி எழுதலாம் நம்ம, 30/100 of A is equal to 0.25 of B ன்னு சொல்லியிருக்காங்க. 0.25 decimal value is equal to 25% நமக்கு தெரியும். 25/100 25% 25/100 எழுதலாம். 25/100 of B is equal to 1/5 is nothing but 20% தெரியும் நமக்கு. இப்போ 20/100 of C ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு காமனாகவே எல்லாத்துக்குமே நமக்கு இங்கே 100 கேன்சல் ஆகிடும். இது எல்லாத்தையும் சுருக்கணும்னா நமக்கு 6A is equal to 5B is equal to 4C அப்படி ஆகிடும். அப்போ நமக்கு 6A is equal to 5B இருக்கும். அப்போ A/B அப்படின்னு எழுதுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது 5/6 கிடைக்கும். இப்போ 5B is equal to 4C இருக்குது. அதை நம்ம B/C எடுத்து எழுதுனா நமக்கு 4/5 கிடைக்கும். அப்போ நமக்கு A is to B வந்து 5:6 B is to C 4:5 கிடைச்சிருக்கும். அப்போ நம்ம ரேஷியோ எடுத்து 5:6 கீழே இங்கே 4:5 அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா இங்கே 6 அகெயின் இங்கே 4 அகெயின் வரும். இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே 20:24:13 சொல்லி கிடைக்கும். இது 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணோன்னா நம்ம 10:12:15 கிடைக்கும். தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் 10:12:15. கொஸ்டின் நம்பர் 79க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 80 எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா 2 numbers are in the ratio 3:5. If 9 be subtracted from each, then they are in the ratio 12:23. Find the second number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 2 numbers பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 3x அப்படின்னு சொல்லியிருக்கு, இன்னொன்று 5x அப்படின்னு சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு இது சப்ட்ராக்ட் 9 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், -9 இதுக்குள்ள அது என்ன ரேஷியோ மாறுதுன்னா 12/23 மாறுது. இப்போ நம்ம இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இங்கே 69x minus 207 is equal to 60x minus 108 சொல்லி கிடைக்கும். இப்போ நம்ம இது சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 9x is equal to 99 சொல்லி கிடைக்கும். அப்போ ஃபைனலி x is equal to 11 சொல்லி கிடைக்கும். நம்ம அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளை வந்து செகண்ட் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டாவது எண்ணை காண்கன்ட்டு, இரண்டாவது எண்ணா 5x. இப்போ 5 × 11 பார்த்தோன்னா நமக்கு 55 கிடைக்கும். தென் ஃபைனலி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 80க்கு ஆப்ஷன் டி. தேங்க்யூ.